மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேற்று முருகன் மாநாடு மிகப்பெரிய லெவலில் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. அதில் அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதாவது எல்லாரும் முருகன் பக்தர்களாக இந்த மாநாடுக்கு வந்தோம், ஆனால் இது வந்தோ போனோன்னு இல்லாமல் இங்கிருந்து போகும்போது வீரபாகுவா வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். உண்மையிலேயே இது யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இது வரைக்கும் இந்த கூட்டம் எல்லாம் கூட்டப்பட்டாச்சு, நிறைய பேர் வந்துட்டோம்னு யாருக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு, அப்படியே வெளிப்படுத்தினாலும் கூட வெளிப்படுத்தினா மட்டும் போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இங்கே இருக்கு. ஆனால் அது செயல்ல மாறணும். ஆனால் இது வந்தோம் போனோன்னு இல்லாமல் இதுக்கப்புறம் தான் எல்லார் கையிலும் இருக்கு, அந்த அளவுக்கு யோசிச்சு நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துல வரணும். அதுக்கு வீரபாகமா இருந்தாதான் முடியுன்ற மாதிரி சில கருத்துக்களை சொல்லியிருந்தாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே முன்னாள் மாநில தலைவராக இருக்கும்போது ஒரு விஷயத்த கையில எடுத்து சொல்லியிருந்தாரு. பிஜேபி ஆட்சிக்கு வந்தா அறநிலைத்துறையே இருக்காது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஏற்போல்தான் நம்மளும் ஒரு போன வீடியோவில் விட்டுருந்தோம். இதுல அந்த தீர்மானம் எடுத்தா நல்லா இருக்குன்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் போன வீடியோவில். அதே மாதிரி நேற்று அந்த ஒரு 6 தீர்மானம் அதுல அறநிலைத்துறையை தூக்குற விஷயத்த பேசியிருந்தா, அந்த தீர்மானத்தை எடுத்திருந்தாங்க. உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம்தான். அந்த 6ல திருப்பரங்குன்ற மலை மீது தீப ஏத்துறதை பத்தி ஆல்ரெடி அது நீதிமன்றமே நமக்கு உத்தரவு கொடுத்திருந்தாலும் கூட நம்ம ஏற்றப்படவில்லை. அதை வரும் கார்த்திகை தீபத்துக்கு கண்டிப்பா ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா கண்டிப்பா இது சக்சஸ் ஆகுன்ற மாதிரி தான் நேத்து கூட்டம் வந்ததை பார்த்தானா நமக்கு புரியும் எல்லாருக்குமே. இதை தாண்டி இன்னைக்கு பகல்காம் தீவிரவாத அதுல நம்ம பாரத பிரதமர் மோடிக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறதா ஒரு விஷயத்த தீர்மானம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி திருப்பரங்குன்றம் குமரனுக்கே சொந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே தேர்தலில் இந்துக்களின் வாக்கு எந்த விதத்திலையும் சிதறாம நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். உண்மையிலேயே இது ஆக்சுவலா இது மற்றவர்கள் தான் அது செய்வாங்க. ஏன்னா கிறிஸ்டியானிட்டி இல்லை சிறுபான்மையினர் தான் சர்ச்சில் அங்கே இங்கே எல்லாரும் ஓப்பனாக சொல்லுவாங்க, எல்லாம் ப்ரேயரில் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஓட்டு இவங்களுக்கு தான் போடணுன்ற மாதிரி. ஆனால் உண்மையிலேயே முதல் முறையாக இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இவங்க தான் பார்க்கணும். இதை பழக்கப்படுத்துறதே இவங்க தான் அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படி? அதாவது நம்ம யாருக்கும் எதிரானவங்க கிடையாது, ஆனால் இந்த மாதிரி சில வாக்குறுதியை எடுத்துட்டு வர்றது தவறே இல்லைன்ற மாதிரி தான் நம்ம இங்க பார்க்கப்படணும். ஆனா இன்னைக்கு நிறைய டிவி விவாதங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பவன் கல்யாண் ஏன் வரணும் அப்படின்னு சேகர் பாபுவை களம் இறக்கி விட்டுருக்காங்க நிறைய பேர். அதுக்கு சேகர் பாபு சொல்லிட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரி அவர் என்ன வீரபாண்டிய வசனம் எல்லாம் நான் பேசணுமா, அதாவது எதை மீன் பண்ணி சொல்றாருன்னா தமிழகத்திற்கு என்ன செஞ்சிட்டாரு ஏது செஞ்சிட்டாரு, அதனால இவர் எதுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இது பண்ணி எல்லாமே இங்க ஒரு அரசியல் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இங்க எல்லாமே ஓட்டுக்காக இங்க யார் அப்படின்னு பாக்குறாங்க. அதாவது பவன் கல்யாண் யார் அப்படின்னு பாக்குறாங்க. ஏன்னா ஆந்திராவில இருந்து நிறைய தெலுங்கு ஓட்டுக்காக நிறைய கவரப்படுறதுக்காக வர்றாரா, ஏன்னா இவங்களுக்கு அப்படிதான் மனசுல தோணும். ஏன்னா இவங்க அதனாலதான் இவங்க அதுக்கு சார்ந்த, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, திமுகவில் அமைச்சர்கள் எல்லாமே ஆந்திராக்காரங்க தான். அப்போ இப்படி இருக்கும்போது இந்த பிரிவினைவாதம் எதுக்கு வரணுன்ற மாதிரி தான். அப்போ இந்த இடத்துல அவர் இறக்கப்பட்டது யாருக்கு புரியாதோ இவங்களுக்கு கண்டிப்பா புரியுன்ற மாதிரி தான். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேசலாம். ஏன்னா தேசியமும் தெய்வீகமும் அப்படிங்கிற கட்சி பாஜக, அதுவும் எந்த பிரிவினைவாதமும் இல்லை. அவர் கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, முருகனோட பக்தனா நான் வந்திருக்கேன், முருகனுக்கு எந்த இடத்துல அநீதி நடந்தாலும் அதை நான் தட்டி கேட்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் முன் வச்சிருக்கிறாரு. அதனால முருகனுக்கு இன்னைக்கு அநீதி நடந்திருக்கு. ஏன் கந்த சஷ்டி கவசம்லாம் இந்த தமிழகத்துல கொச்சப்படுத்தி ஆனா ஒரு அவமானப்படுத்தி இருக்காங்க, அதனால நான் கண்டிப்பா வர்றேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கப்படுறோம். ஆனா அவங்களுக்கு எல்லாம் இது ஓட்டா பாக்குறாங்கிறது நம்ம அந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதை தாண்டி அதே சேகர் பாபு அவர்கள் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, அதிமுகவை பாஜகவிடம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏன்னா இதை தாண்டி நரேட்டிவ் ஒரு செட் பண்றதும் இன்னைக்கு அதாவது அண்ணாதுரைக்கு எதிராக சில வீடியோ இந்து முன்னணியில விட்டுருந்தாங்க. அப்போ அந்த எதிரான இல்லை, அவங்களோட கொள்கையை அவங்களோட இதை வெளியில விடுறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு அந்த இடத்துல ராஜேந்திர பாலாஜி அவங்க எல்லாம்
அங்க உட்கார்ந்துருக்காங்க, எதிர்ப்பு காட்டுல ஒன்றும் பண்ணலன்ற மாதிரி ஒரு சின்ன நரேட்டிவ் செட் பண்றாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப கூட்டணி குறித்து ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா, கூட்டணியே கூடாதுங்கிற இவங்களோட முடிவா இருந்திருந்தால் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து இன துரோகி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டிஎம்கே. ஆனா அவங்களோடவே கூட்டணி இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி திராவிடம் என்பது ஒரு மாயை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோடவே இப்ப கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில திராவிடங்கிற வந்து உண்மையிலேயே மாறுபட்ட, இப்ப கொள்கை ரீதியா அதிமுகனாலும் பாஜகனாலும் வேறுபட்டாலும் திமுகவை எதிர்க்கிறதுங்கிற ஒற்றை குதிரை அங்க பார்க்கப்படணுமே ஒழிய அதை தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கூட்டணியில இருந்துட்டானா என்னமே சொல்லக்கூடாதுன்னா அப்படி பார்த்தோம்னா உண்மையிலேயே திமுகவில் இருக்கிற கூட்டணி வந்து ஒவ்வொன்றுக்கும் மாறுபட்ட கருத்துக்களை சொல்லி ஒற்றுமையா இருக்கிற கூட்டம் தான். அப்ப இங்க சொல்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பாருங்கன்ற மாதிரி தான் இன்னைக்கு டிவி விவாதங்கள்ல எல்லா இடத்துலயும் உங்களை ஃபர்ஸ்ட் பாருங்க, நீங்க உங்க கூட்டணி பத்தி பாருங்க அப்படின்ற மாதிரி சில செய்திகளை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இதை தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து கலைஞர் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு தர்மபுரியில ஒரு கூட்டம் நடத்துறாங்க, பொதுக்கூட்டம். அதுல அமைச்சர் சங்கரபாணி அவர்கள் பேசுறாரு. எல்லாருமே கஷ்டப்பட்டு நிறைய 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து எல்லா குவார்டர் பிரியாணி கொடுத்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. ஆனா இருந்தாலும் என்ன பேச போறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே காலி சேர், எல்லாருமே பேசுறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டு போறாங்க நம்ம பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல வந்து கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அங்க பேச்சுல பேச்சை கேட்டுதான் போர் அடிச்சு போறாங்க போல இருக்கு, சரி திருச்சி சிவாவை பேச வைக்கலாம் அப்படின்னு திருச்சி சிவா அவர்கள் பேசும்போது கூட எந்திரிச்சிட்டு போறாங்க. போர் அடிக்காதா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஏதாவது ஒரு நலத்திட்டங்களை பத்தி பேசணும், நலத்திட்டங்கள் செஞ்சிருந்தா தானேன்ற மாதிரி வாக்குறுதி பத்தி சொல்லியிருக்கணும். சொன்னதையே சொல்லியிருப்பாங்க, போர் அடிச்சிருக்கும். இப்ப இல்லைன்னா பாஜகவை திட்டி இருப்பாங்க, அதனால போர் அடிச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல வந்து நிறைய வந்து ஏன் போறீங்க எதுக்கு போறீங்கிற சில விஷயங்கள் நடந்ததா சில சமூக வலைத்தளத்துல வர்ற விஷயத்தை வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதை தாண்டி நேத்து நம்ம முருகன் மாநாடு நடந்தது. அங்க போலீஸ் எல்லாம் உள்ள வரல, யாருமே உள்ள வரல. எல்லாமே இந்து முன்னணிக்காரங்க தான் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாமே அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுல இருந்து எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு கூட்ட நெரிசல் இல்லை. அந்த கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் போயிருப்பாங்க. போறதும் தெரியாது வர்றதும் தெரியாது, யாருமே இடிக்காம எதுவும் பண்ணாம நல்ல வசதிகள் எல்லாமே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு அந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளின். மழை வந்ததுக்கு கூட மற்ற கட்சியிலலாம் நம்ம பார்க்கலாம், மழை வந்தான்னா சேரை தூக்கி வச்சு அங்கிருந்து கிளம்பி போகிறத பார்க்குறோம். ஆனால் நேற்று உண்மையிலேயே முருகன் மாநாடுல யாருமே வெளியில போல. அதே மழை கூட உண்மையிலேயே முருக பக்தர்களுக்கு ஒரு அருள் காட்டியிருக்கு. மழையில அந்த அளவுக்கு மழை இல்லை, மழை நின்றுருச்சு. ஆனா இதெல்லாம் தாண்டி கடைசி வரைக்கும் இருந்து அந்த சேர் எல்லாம் மடக்கி வச்சு இந்த டிசிப்ளின் எங்க போனாலும் கிடைக்காதுன்னு தான். ஏன்னா அதுல ஒரு வார்த்தை தான் அங்கிருந்து மயக்க பிடிச்சி ஒருத்தர் சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க ஒரு 4-5 சேரை எடுத்து நீங்க மடக்கி வச்சுட்டு போங்க, அங்கங்க உட்கார்ந்தவங்க, நீங்க என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது பிளாஸ்டிக் பாட்டில் குப்பை எதா இருந்தாலும் டஸ்ட்பின்க்கு நீங்க போட்டு போயிருங்க. அதே மாதிரி செய்யறாங்க. அப்படி ஒரு கட்டுப்பாடு உண்மையிலேயே வந்து ஒரு இன்னைக்கு வந்து இது வரைக்கும் எத்தனையோ மாநாடு நடந்திருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு மாநாடு நடக்கலைங்கிறது உண்மை, எந்த ஒரு அசம்பாவிதமும் வரலைன்ற மாதிரி செய்திகள். நல்ல ஒரு முருகனோட அருள் வந்திருக்குன்னு. இதை தாண்டி நிறைய பேர், பவன் கல்யாண் அவர்கள் நிறைய விஷயத்த பேசியிருந்தாரு. உண்மையிலேயே இது 2026க்கு ஒரு மாறுதலாம் அமையும் தான் பார்க்கப்படணும். கந்த சஷ்டி கவசத்துக்கு வந்து இந்த அளவுக்கு 5 லட்சம் பேர் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து அதை சொல்றது வந்து அப்பேற்பட்ட ஒரு புண்ணியம் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். இதுக்கப்புறம் இதெல்லாம் உண்மையிலேயே இந்த கூட்டம் அரசியலோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா கண்டிப்பா தாக்கம் இருக்குன்னு தான் பார்க்கணும். 2026ல கண்டிப்பா இந்த நேரத்துல அண்ணாமலை அவர்கள் வந்தது உண்மையிலேயே அந்த கடவுளை அனுப்பிச்சு வச்சிருக்கிறாருன்ற மாதிரி சமூக வலைத்தளத்துல சில விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா இப்பதான் கரெக்டான சமயம்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கும் போது அந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு கூட்டம் இவங்களுக்கு வந்து இந்த பாஜகவுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு பக்க உறுதுணையா இருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் தாண்டி திமுக உண்மையிலேயே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அதுவும் அதிமுகவும் பிஜேபியும் பிரியறதுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. எது எப்படி ஆனாலும் கூட பாஜக இந்து மணினி இந்துக்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பெரிய எழுச்சின்னு தான் பார்க்கப்படணும். இதை யூஸ் பண்ணா அதிமுக கூட்டணியில பலம், அப்படி இல்லைனாலும் இந்துக்களோட எழுச்சி மாறாததுன்னு தான் இங்க பார்க்கப்படணும்.